பாரதி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியான மகளிர்க்கே பகுதியூடாக இணைந்து கொள்ளப் போகின்றோம். இந்த பகுதியில் பெண்களுக்கான நோய்கள் சார்ந்தும் அவற்றிற்கான தீர்வுகளாகவும் பெண்கள் ஆரோக்கியமாக இருப்பதற்கு எவ்வாறான விடயங்களை கடைபிடிக்க வேண்டும் என்பது பற்றிய மருத்துவர்களுடைய ஆலோசனைகள் நிறைந்ததாகத்தான் இந்த பகுதியானது அமைந்துள்ளது. முற்றுமுழுதாக ஒரு ஆரோக்கியம் நிறைந்த பகுதியாகவே இருக்கின்றது. நிச்சயமாக அனைத்து பெண்மணிகளுக்கும் இந்த பகுதியானது பயனுள்ள ஒரு பகுதியாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் உங்களுக்காக மகளிர்க்கே பகுதி அடுத்து. அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்ய பிரியா சிவராம், சிரேஷ்ட விரிவுரையாளர். கடந்த வாரத்தில் நாம் பெண் உறுப்புகளில் கடி பற்றி கலந்துரையாடியுள்ளோம். அதற்கான காரணங்கள் பற்றி இந்த எபிசோட்லையும் கலந்துரையாட உள்ளோம். அதாவது ஒரு பெண்ணுக்கு ஒரு பிறப்புறுப்பில் கடி ஏற்படுகின்றது என்று சொன்னால் ஒரு இன்ஃபெக்ஷன், அதாவது இன்ஃபெக்ஷன் தொற்றுக்கள் காரணமாகவும் பிறப்புறுப்புகள்ல கடி ஏற்படலாம். தொற்றுக்கள் என்ன உங்களுக்கே தெரியும். கொமனானது பாக்டீரியா, ஃபங்கஸ், மற்றது வைரஸ் இன்ஃபெக்ஷன். இதுகள் கொமனா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இதுல என்ன, அதாவது மிக பாரதூரமான அளவுக்கு ஒரு பெண் உறுப்புகள்ல கடி ஏற்படும். அதாவது பாக்டீரியாவால வருதுன்னு சொன்னா அந்த இடத்துல வார சிம்டம் குணம் குறிகளை பார்த்தோம்னு சொன்னா அவக்கு பெரிய அளவில் கடி இருக்காவிட்டாலும் அங்க ஒரு டிஸ்சார்ஜோட ஒரு பெயினும் உள்ள ஒரு நிலைமைக்கு தான் அவ வருவா. ஆனால் பாக்டீரியாவோட ஒப்பிடும் பொழுது ஃபங்கஸால வர்ற பிறப்புறுப்புகள்ல கடியை பார்த்தோம்னு சொன்னா ஃபங்கஸ் வந்ததுன்னு சொன்னா, அதாவது பூஞ்சை தொற்று, அதுல மிக குறிப்பிடத்தக்க அளவில் கடி ஏற்படும். பிறப்புறுப்புகள்ல கடி ஏற்படும், அதாவது தாங்க முடியாத அளவுக்கு கடி ஏற்படும். அப்ப இப்படி ஃபங்கஸால வர ஒரு பேஷண்ட்டுக்கு அவ வேறையும் ரூல் அவுட் பண்ண வேண்டி இருக்கும். அவருக்கு டயபெட்டிஸ் மெலைட்டிஸ் இருக்கா? என்னன்னு சொன்னா டயபெட்டிஸ் மெலைட்டிஸ், அதாவது நீரிழிவு உள்ளவர்களுக்கு அந்த ஃபங்கஸாலான தொற்றுக்கள் ஏற்படுற வீதம் கூடாது. ட்ரைகோமோனஸ் வஜைனாலிஸ் அண்ட் ஒரு கண்டிஷனுக்கு அவ வருவா. அந்த நேரம் பிறப்புறுப்பால போற டிஸ்சார்ஜை பார்த்தோம்னு சொன்னா ஒரு தயிர் கட்டி போல கர்ட் லைக் டிஸ்சார்ஜ் வரப்போகுது. அந்த நேரம் ப்ரொமினண்டான ஒரு சிவிய இச்சிங் அவருக்கு இருக்கு. அத்துடன் வைரஸ் மூலம் வர போற இச்சிங்க பார்த்தோம்னு சொன்னா, வைரஸ் வந்தாலே வைரல் ஹெர்ப்ஸால வர ஒரு வஜைனல் இச்சிங்க பார்த்தோம்னு சொன்னா அந்த நேரத்துல அவருக்கு கடி இருப்பதுடன் ஃபீவர் சிவியரா இருக்கிறதோட லிம்னோட் என்லார்ஜ்மெண்ட், அங்க எங்கெங்க நெறி கட்டக்கூடிய இடங்களோ அந்தந்த இடங்கள்ல அவருக்கு நெறி கட்டி இருக்கும். அப்ப இது நார்மலா எங்கட தொற்றுக்களால வரக்கூடிய ஒரு வஜைனல் இச்சிங்க பற்றி பார்த்தோம். இன்னும் சில விஷயங்கள் வஜைனல் இச்சிங்க கொண்டு வரும். சில நாங்கள் பாவிக்க போற ஒரு இடத்துல நாங்கள் வாசனை திரவியங்கள் யூஸ் பண்ணுவோம். அதாவது எங்களுக்கு நாங்கள் துப்புரவு செய்யறோம்ன்றதுக்காக கூடுதலான டியோடரன்ஸால கழுவுறதன் மூலமோ அல்லது ஒரு டப் வாட்டருக்குள்ள சோப் வாட்டரை கலந்து போட்டு ஹிப் பாத், அதாவது டப் பாத் எடுக்க போறோமோ அது மாதிரியான இடங்கள்ல சோப்பினுடைய பிஹெச் லெவலை என்ன செய்யணும்னு சொன்னா, இது நார்மலா நாங்க மைல்ட் பிஹெச் உள்ள இடங்கள்ல தான் நாங்க சோப்பை யூஸ் பண்ணணும். இது பிஹெச் லெவலை மாறுதல் செய்வதனால கடி உண்டாகும். ஆகவே நாங்கள் இப்படியான விஷயங்களை நாங்கள் எவ்வாறா இருக்க வேண்டும். அதை விட நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் குறிப்பிட்ட அளவு லிக்யூட் எங்களோட பிறப்புறுப்புகளால லீக் பண்ணப்படும். அதை உறிஞ்சக்கூடிய உள்ளாடைகளைத்தான் பாவிக்க வேண்டும். அதாவது நைலோன் ட்ரெஸ்ஸஸ், சிந்தட்டிக் ட்ரெஸ்ஸஸ்களை பாவிச்சோம்னு சொன்னா அது அப்சர்வ் பண்ணாது. எனவே நாங்கள் காட்டன் சார்ந்த மாதிரியான உடைகளைத்தான் நாங்கள் உள்ளாடைகளாக போட வேண்டும். அத்துடன் இப்ப எல்லா இன்னர்ஸ்லயும் ஒரு ஏதாவது டை கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணித்தான் அதுல தர்றீனம். அப்ப நாங்க முதல் முறை போடும் பொழுது வடிவாக ஒரு ஒரு மைல் சொல்யூஷன்ல ஒரு ஓரளவு தாங்கக்கூடிய கொதிநீர்ல போட்டு எடுத்துத்தான் நாங்கள் அதை பிறகு பாவிக்க வேண்டும். ஏன்னு சொன்னா அப்படி இந்த ஸ்வெட்டோட சேர்ந்த அந்த கெமிக்கல்ஸும் சேரும் பொழுது எங்களுக்கு ஒரு கடியை உண்டாக்கும். அது தவிர சில பேருக்கு மாசம் எவ்ரி ஒன்ஸ் அப்பான் டைம், அதாவது மந்த்லி ஒன்ஸ் எல்லாரும் என்ன செய்ய வேணும்னு சொன்னா, ஒரு நாங்கள் சில பேருக்கு என்ன பியூபிக் ஹேர்கள் என்ன வலிக்கிற
தன்மை இருக்கும். அப்படி பாவனை வலிக்கிற பெண்களாக இருந்தால் அதாவது ஒரு மாசத்துக்கு ஒரு ரேசர் தான் பாவிக்க முடியும். அதாவது சிங்கிள் ஜூஸ் ரேசர். அதை திருப்பி திருப்பி நாங்கள் அதை வந்து பாவிக்கும் பொழுது அது வந்து இன்ஃபெக்டட் ஆக்கிக்கூடும். அத்துடன் ஒரு கூடுதலா வந்து என்ன, சில பேர் வந்து கருத்த உடம்பான ஆக்களா இருந்தா அவர்களுக்கு வந்து கால் ஏரியாவில் வந்து வியர்வை வந்து தங்கி இருக்கும். எனவே வந்து அவர்கள் என்ன செய்ய வேண்டும்னு சொன்னா, வியர்வை தாங்கி இருக்கின்ற தன்மையுடையவர்கள் வந்து கொஞ்சம் லூஸான இன்னர்ஸை வந்து போட வேண்டும். காட்டன் இன்னர்ஸை வந்து போட வேண்டும். இதுவும் வந்து என்ன, வஜைனல் இச்சிங்கை வந்து கோஸ் பண்ணக்கூடும்.